வாக் ஃபார் புதுச்சேரி காங்கிரஸ் நடைப்பயணத்தை நிறைவு செய்ய பிப்ரவரி முதல் வாரத்தில் புதுச்சேரி வருகிறார் ராகுல் காந்தி. புதுவை அரசு பள்ளி மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு பிப்ரவரி 4ஆம் தேதி துவங்குகிறது. புதுச்சேரியில் 10வது நாளாக வெற்றி நடை போடும் காங்கிரஸ் கட்சியினரின் வாக் ஃபார் புதுச்சேரி நடைப்பயணம். ஜனவரி 30 தியாகிகள் தினம், மகாத்மா காந்தி நினைவு நாள். தேச சுதந்திரத்திற்காக சத்தியம், அகிம்சை, மனிதநேயம் காக்க உயிர் தியாகம் செய்த அனைத்து வீரர்களையும் நினைவு கூறும் நாள் இன்று. புதுவை மக்களின் உரிமைகளை முன்வைத்து நடைபெற்று வரும் வாக் ஃபார் புதுச்சேரி நடைப்பயணத்தின் நிறைவு வாரத்தில், அதாவது பிப்ரவரி முதல் வாரத்தில் ராகுல் காந்தி புதுச்சேரிக்கு வருகை தர உள்ளார். இந்த பயணத்தின் தொடர்ச்சியாக வரும் சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு கூட்டணியை இறுதி செய்யவும் முக்கிய அரசியல் ஆலோசனைகள் நடைபெற உள்ளதாகவும் கூறப்படுகிறது. புதுச்சேரி அரசு பள்ளி மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு பிப்ரவரி 4ஆம் தேதி தொடங்குகிறது. தேர்வுக்கு தயாராகியுள்ள மாணவர்களுக்கு கல்வித்துறை முழு ஏற்பாடுகளையும் செய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை மக்கள் பேராதரவுடன் வெற்றி நடை போட்டு வரும் வாக் ஃபார் புதுச்சேரி நடைப்பயணத்தின் 10வது நாள் வெள்ளிக்கிழமை அன்று காலை 7 மணிக்கு பாகூர் தொகுதியிலும் மாலை வில்லியனூர் தொகுதிகளிலும் நடைபெற்றது. இதில் பாகூர் தொகுதி மாநில பொதுச் செயலாளர் மணவாளன் கொடியேற்றி துவங்கி வைத்த நிலையில் பாகூர் கிழக்கு வட்டார தலைவர் ஹரிதாஸ், மேற்கு வட்டார தலைவர் கோபு என்கிற நரசிம்மலு, அன்பழகன், சக்திவேல் ஆகியோரும், வில்லியனூர் தொகுதியில் வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் சத்தியமூர்த்தி, கார்த்திகேயன் கொடியேற்ற பிசிசி உறுப்பினர்கள் சுந்தரவடிவேல், ராஜ்குமார், சிறுபான்மை பிரிவு அசன், தொழிலாளர் பிரிவு தலைவர் சரவணன், ஜான் பாஷா, சையது அலி ஆகியோர் முக்கிய பங்கு வகித்தனர். மேலும் காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, சீனியர் துணைத் தலைவர் PK தேவதாஸ், சட்டமன்ற உறுப்பினர் R கார்த்திகேயன், பிசிசி மற்றும் அனைத்து பிரிவு தலைவர்கள், கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் INC ஆன்லைன் மீடியா செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். தொடர்ந்து செய்தியை பார்க்க INC ஆன்லைன் மீடியாவுடன் இணைந்திருங்கள்.